பேங்கில் போட்டுக்காங்களா எங்கேயோ போய் வாரைமா
வந்தோடனே வணக்கம் சொல்றப்பா ஏன் காரணம் என்ன? வந்தோடனே வணக்கம் சொல்ல காரணம் ஏன்னா பெரிய இடத்து சாமானம் இது சமாச்சாரம் இல்லையா? பெரிய இடத்து சமாச்சாரம். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த பெண்மணி கிட்ட எப்படி பேசணும்? நம்ம மயிரமா இது படவு கண்ணாதான் சக்காளி காசு கொடுக்குறாங்களா? ஆமாடா, அதுக்குதான் பொட்டை சாடி பொட்டை சாடி எப்படி நிக்கிற வரைக்கும் நான் இது படவு கட்டத்துக்கு விட மாட்டேன். நீ ஆம்பளை வேஷம் என்ன எகிரி எகிரி ஆனாலும் இந்த பேரு ஆம்பளை வேஷக்கார கிடைக்காது. இல்ல நானும் பொண்ணு நாங்களாம் தெரியாத பொட்டை வேஷம் ஆடுறேங்க. இல்லடி எனக்கு நானும் போய் பெண்ணாங்கத்துல ஒரே ஜவுளி கடெல்லாம் தேடி பார்த்தோம். ஒரே ஜவுளி கடெல்லாம் தேடி பார்த்தோம். எனக்கு சைஸ் பாடி கிடைக்கல. அதுக்கு முன்ன பண்ணி வர ஆட்டம் தான் உங்களுக்கு எந்த கட்டின்றா பாடி இருக்குது டே ஆரம்பக்கு உடம்பு என்ன மேய்ச்சிடலாம் திரும்புறான் வரமா. அப்படி இருந்தாலும் சேலை கட்டின அனைத்து பெண்களும் பெண்கள் கிடையாது இல்லையா? மேல் வரப்பு, கீழ் வரப்பு, பெரிய இடத்து பெண்ணு, பல பெண்கள் இருந்தாலும் இந்த நாளையில என்னை கண்ட உடனே வணக்கம்னு சொல்றேன். ஏன்னா பெரிய இடத்து பொண்ணுன்னு என்னுடைய அலங்காரத்துல உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருந்தாலும் இந்த தெய்வமோட சபை மகளிர் போது கை மட்டும் வைக்கணும். நான் யாரு? கை வைக்குமானா எப்படியா இருக்கும் அந்த பொண்ணு வைக்க கூடாது. பொம்மநாட்டி வாடியை கண்டவே நான் காசில் போய் குடிச்சிட்டு வரேன் மகன். பொம்மநாட்டி வாடியே எனக்கு அடிக்க கூடாது. பேப்பர்ல போடுற தினத்தந்தி பேப்பர்லமா பொம்மநாட்டிக்கிட்டே போறதில்ல. இவன் ஒன்னா நம்பர் அட்டை பாபுருவான் எனக்கு வாய் கிளக்கமானா நான் வந்துங்கிற வியாசம் அந்த மாதிரி வாய் நுழக்கமானா. அப்படி இருந்தாலும் நான் யாரு? என் நாட்டை சேர்ந்தவன். நான் யாருக்கு தங்கை? நான் வந்த சமாச்சாரம் இதுக்கெல்லாம் பின் போட்டு கட்டினா இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? போஸ்ட்மார்டம் பாய் தெரியா? அதுதான் எங்க உருவம் என்ன எனக்கு தெரியாத மொத்தமா சுத்தி விடுவாங்க. அப்படி கிடையாது. பெண்களை கண்ட உடனே ரசிக்கணும் ருசிக்கணும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்குதான் நான் கம்முனுக்கிறோம். நான் 60 வயசுக்கு அளவு நிற்கிறேன் எல்லாம் உருட்டி கட்டி வர்றதுக்கு. நானு திருமணம் ஆகாத கன்னி பெண்ணு, இளம் பெண்ணு, திருமண வயசுல இருக்கிறேன். கல்யாண வயசுல. அப்ப எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஏமா உனக்கு ஒரு மெண்டக்காரன் வேணும். இந்த அழகு அந்தஸ்து சொல்லக்கூடிய எனக்கு அழகு தேவை. நான் அழகா இருக்கணும்னா சின்ன சின்ன இடமெல்லாம் தெரிஞ்சாதான் நான் அழகா தெரியுவேன். எல்லாம் முத்தி சுத்தி கட்டிட்டுன்னு வச்சுக்க அந்த அழகு தெரியாது. அந்த பொம்பளை என்ன அழகா இருந்தாலும் அழகு தெரியாது. எப்படி நாடு எங்க போட்டக்கூடிய நற்குண சேகரி நல்லத்தாங்க என்னுடைய பெயர். அப்படி நாடு எங்க போட்டும்படியான நற்குண சேகரி நல்லத்தாங்கன்னு சொல்லிவிட்டீங்க. என்னுடைய தாய் யார் யாரு, என் தந்தை யார் யாரு தெரியுமா? சொன்னா தெரியும்.
அப்படி ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணி அம்மை இருக்கும் பிறந்த என்னுடைய பெயரோ நற்குணசேகரி தங்கா. அப்படி என் தாயாரும் தந்தையாரும் நான் பிறந்த உடனே அவர்கள் முகத்தை பார்க்க கிடையாது இல்லையா? நான் பிறந்த உடனே அகால மரணம் அடைந்து விட்டார். அதனால என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்து வந்தவங்க யார் தெரியுமா? என் தாயே மேலாரே என் அண்ணாவாக விளங்கக்கூடிய நல்ல தம்பி என்னுடைய அண்ணன் பேர் இல்லையா? இந்த நல்ல தங்க ஆளுக்கு நல்ல அண்ணனாக இருந்தபடினால இந்த நாடெங்கும் போற்றக்கூடிய அனைத்து மக்களும் எங்க அண்ணனை நல்ல தம்பி என்று அழைக்க மாட்டார்கள். நல்ல தங்கைக்கு நல்ல அண்ணன் அப்படின்னு என் அண்ணனாக விளங்கக்கூடிய நல்ல அண்ணன் மகாராஜனுக்கு மனைவியாக வைத்து என்னுடைய அண்ணியாக விளங்கக்கூடிய அலங்கார சுந்தரம் இல்லையா? இந்த உலகிலே என்னை போல அண்ணி அமைந்தது இந்த உலகிலே யாருக்கும் அமைந்திருக்காது. அதை போல என்னை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி என்னை தாய்க்கும் தாயாகவும் தாய்க்கும் மேலாகவும் என் தந்தைக்கும் தந்தையாகவும் இருவரும் என் அண்ணாவாக விளங்கக்கூடிய நல்லண்ணனும் என் அண்ணியாக விளங்கக்கூடிய அலங்கார வள்ளியும் இருவரும் என்னை வளர்த்து வரார்கள் இல்லையா? என்னுடைய தாய் தந்தை இல்லை என்று என்ற குறையே எனக்கு இது நாள் வரையும் எனக்கு காட்டியது கிடையாது. நானும் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. அதனால எந்த குறையிலுமா இல்லாமல் என்னை வளர்த்து வரவங்க யாரு? என் அண்ணன் அண்ணி இல்லையா? இன்ற நாளையில அசையா எனது என்ன
என் அண்ணாவும் அண்ணியும் வரும்படி உத்தரவு. எங்க அண்ணா இருந்தா உன் அன்பு தங்கை நல்ல தங்கா வந்திருக்கான்னு சொல்லிட்டு யாரு அண்ணா வரும்படி நாட்டுக்கு நல்ல அண்ணனாக நல்ல தங்கையாக இருக்கக்கூடிய அண்ணா என்ன அண்ணா உன் பொன்னான பாபா உன்னுடைய பாதாரம் எந்த கமலம் இருக்கு அண்ணா மல்லிகை முள்ளிகை இருவாச்சி கோங்கு மந்தார் மணி சொல்லக்கூடிய மலர் எல்லாம் பறித்து வந்து மாலையாக கட்டி அண்ணா மலர்ந்த பூக்களை எல்லாம் மாலையாகவும் மலராத பொருட்கள் பாய்ச்சில் வைத்து உன் தங்கையாக இந்த நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குண சேகரை நல்ல தங்கால் அனைத்து போய் அழைத்த உடனே ஓடாடி வந்து உள்ளான் போது என்னுடைய பாதத்தை பண்ணி ஆமண்ணா தங்கா இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய நேரம் தங்கா எத்தனையோ மலர்களா இருக்கிறது அந்த மலர்களா செடியை விட்டு பறித்து கீழே வைத்ததே உண்டானா அந்த மலர்களா வாடி போய்விடும் என்றைக்குமே ஒரே மலராகப்பட்டது எப்பயுமே வாடாத இருக்கக்கூடிய மலராகப்பட்டது இந்த உள்ளம் என்று சொல்லக்கூடியது அன்பு மலரு அந்த அன்பு மலரை வந்து என் பாதத்திலே சாட்டி தங்கா என் பாதத்தை பண்ணிருக்கிறாய் பாதத்தை பண்ண பிறகு நீ எப்படி இருக்க தெரியுமா
சம்பாதித்த பணித பிறகுங்க ஆமண்ணா இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் ஆண்டவன் அருளை பெற்று நீங்க அமர்ந்து இருக்க தாய் தந்தைமார்கள் நமக்கு தாய் தந்தை இல்லை என்றால் நம்ம நாட்டு மக்கள் தாய் தந்தைமார்கள் நமக்கு பெற்ற தாய் தந்தை போலவும் ஆமண்ணா அவனுடைய ஆசீர்வாதமும் இந்த அண்ணனுடைய ஆசீர்வாதத்தோடு மிக சுகமாக இருப்பான் என்று பார்த்திருக்கிறோமா அண்ணா இந்த அண்ணாருடைய ஆசீர்வாதமாக்கப்பட்டது அண்ணா எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமாக அமையட்டும் அண்ணா இருந்தாலும் அண்ணா என்னுடைய தாய்க்கும் தாயாகவும் என் தாய்க்கு மேலாகவும் என்னை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி என்னை வளர்க்கக்கூடிய என் அண்ணி அலங்காரவள்ளி எங்கண்ணா அலங்காரி அலங்காரவள்ளி வள்ளி வள்ளி வேற இவன் நேரம் வரைக்கும் சூத்து காவனது நாடு கெட்டி போட்டது நாடு கையை கால கழி விட்டது நாடு கீழே கட்ட தெரியாது பாவடை கட்ட தெரியாது ஒப்பனை ஒரு உடனே ஓடிக்க நல்லா பண்ணி விட்டது நாடு இன்னைக்கு வந்தோடனே அண்ணி தெரியல கண்ணுக்கு அண்ணன் தெரியறான அண்ணா அண்ணன் மேல போய் யாரா தேவடியா அண்ணியா பரவாயில்லையா அண்ணியா என்ன கேட்டியாக தெரியல இல்ல இன்னைக்கு போய் நாளைக்கு வந்துடுவோம் நாளைக்கு போய் நாளைக்கு வந்துடுவோம் தெரியல ஒப்பனை ஓலி ஏனியம்மா என்னடா இவ்வளவு நேரம் பேசுறிய விஸ்பரெல்லாம் நீ தானே வாங்கி கொடுத்தா நீ அப்படியே அப்படியே வந்து ஏறிக்கினா ஏன் கணிக்க இல்லையா பெற்றுக்காது என் வகரை கட்டி வாயை கட்டி அந்த பிள்ளைய வளர்த்த அதை தூக்கின்னு போய் துள்ள போட பலவாழ்னு பேசலாம் வாயு கேடு அதாவது தங்கை வந்திருக்கிறா தங்கையாளர் பாதத்தை பணிய வேண்டுமா ஓடோடு சேர்த்து அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுப்போம் போட்டா அண்ணி 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 தங்களுடைய பாதார கமலுக்கு ஆதாரமாக இந்த நாளில் மக்கள் பெற்று என் மேல சும்மா சொல்லக்கூடாதும்மா எனக்கும் எங்க என்னை மறந்து நாளாட்டி சீராட்டி பால் ஊற்றி உன்னை வளர்த்ததுக்கு வீணா போல இப்பதான் எனக்கு தெரிஞ்சு உளுக்கு என் மேல கொஞ்சம் பாசம் இருக்குது அண்ணி காரணம் என்ன அப்படின்னா நான் பிறந்த நாள் முதலாக என் தாய் தந்தையர் முகத்தை நான் பார்த்தது கிடையாது என் தாய் தந்தையர் எப்படி இருந்தார்கள் கூட எனக்கு தெரியாது இருந்தாலும் என் தாய்க்கும் தாயாகவும் என் தாய்க்கும் மேலாகவும் என்னை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து வரீங்க உங்களை போய் என்னால மறக்க முடியும் அண்ணி அண்ணி உனக்காகவே நானும் உன்ன திருமணமாக இத்தனை வருடம் ஆச்சு உனக்காக என் பிள்ளையா உன்னை நினைச்சு இல்ல அப்படி நான் அப்படி எல்லாம் உன்னை வளர்த்தேன் என்னதான் வளர்த்தாங்க அம்மா ஒட்டி ஒட்டி உறவாண்டாலே பாசமா ஓடி வந்து ஓடி என் மேல பத்து கட்டி பிடிச்சி அம்மா என்ன நீ நல்லா கிரியா ஏது பண்ற எப்படி கிரியா சாப்பிட்டியா இல்லையா அப்படி ஒரு வார்த்தை கேட்டு எனக்கு எப்படி நிம்மதியாது இருக்கா சக்காத்து போல் நேரம் அவங்க அண்ணனை போயிட்டாங்க அண்ணகிட்ட கேளுங்களே அண்ணி இந்த உலகத்திலே அண்ணி பாகியம் என்னை கிடைத்ததை போல கிடையாது போல யாருக்கு இந்த உலகத்திலே அண்ணி பாகியம் கிடையாது இல்லையா அதனால என் மனசிற்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் என் அண்ணா இடத்துல சில வார்த்தைகள் பேசிட்டு வருகிறேன் அண்ணி உனக்கு பேசுறியா ஆமா அப்படிதான் பேசுறேன் அப்படின்ற நாளையில என்ன வாழுமென்று வாக்கு கொடுத்து இந்த நாளையில எந்தான நாடியே
வாக்கு கொடுத்தண்ணா ஆமா இந்த நாளையிலே நல்ல தங்கா வர வேண்டும் என்று சொல்லி ஆசையாக இந்த தங்கையை வரவழைத்த சமாச்சாரம் என்னன்னா அண்ணா இன்றைய நாளில அரண்மனையில் இருக்கக்கூடிய நேரம் என்ன இந்த சபைக்கு அழைத்திருக்கிறாய் அண்ணா எதற்காக அழைத்திருக்கிறாய் என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறாய் உடன் பிறந்த தங்கியா இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தை சில வார்த்தை இருக்கிறது அது தங்க இடத்துல பேசக்கூடாத வார்த்தை சில வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை ஏகப்பட்டது உன் அண்ணி இடத்துல சொல்லி இருக்கிறேன் அதனால அண்ணி சொல்லுவா அண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கமா ஏ அலங்காரா வாடிங்க ஊர் மேல வாடிங்க வாடிங்க அட கட்டுக்கு காணிக்கா மகாராஜா கூட்டுக்காரன் உங்களுக்கு அடங்கறது இல்லையா ஊர் மேல கிளம்பிட்டு நீ எங்கிட்ட ஒரு கையில வந்து பூஜை ஆட்டுங்குது இல்ல எங்க வீட்டுக்காரில அப்படி அடங்காத போயிருந்தா கொல்ல வறுத்து எங்க கொட்டிங்க தெரியுமா கொல்ல வறுத்து உங்க வீட்டுக்காரி கோயில் கொட்டிங்க நேற்று தான் நான் அந்த பையன் வீட்டுக்காரி அனுப்பி ஓடி போயிட்டான் இந்த மாதிரி போய் தெருவெல்லாம் பிச்சை எடுத்துனா பிச்சை காட்சி ஆடுக்குன்னு சொல்லுவாங்க எப்படியா தெருவில் போய் பிச்சை எடுத்தா பிச்சை காட்சி ஆடுங்குது புரியுதா அப்படிலாம் போய் பிச்சை எடுக்க கூடாது ஆமா இது பிச்சை எடுக்கிறது இல்ல ஆசையா கொடுக்கறது ராணியம்மா என்ன எல்லாம் பூரா சில்லறை ஆடுங்க நீ ஒரு சில்லறை பூஜை ஆடுங்குது என்னுடைய தங்கையானவள் அழைத்த காரணம் என்ன அண்ணா என்று கேட்டிருக்கிறார் அதனால திருமணம் செய்ய அழைத்தீங்கன்னு சொல்லி நல்ல விவரமாக எடுத்து சொல்லு என் தங்கைக்கு நீ சொல்லிருக்கியா சொல்லு அண்ணி இந்த நாளையிலே அனைத்து சமாச்சாரம் என்னன்னு கேட்கிற போது அண்ணி என்ன சொல்றாரு பெண்களிடத்திலே பெண்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சில வார்த்தைகள் இருக்கிறது அதனால உன்னிடத்தில் நான் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது உன் அண்ணியாக விளங்கக்கூடிய அலங்காரவல்லி இடத்திலே கேட்டதை உண்டானால் விபரமாக அந்த வார்த்தையை சொல்லுவாய் என்று அண்ணா சொன்னார் கேளடி கண்ணே உனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இதுவரை வளர்த்தவங்க நாங்க இல்லையா அதனால தாய் முகத்தை பார்த்தது கிடையாது இல்லையா என்னதான் இது வரைக்கும் தாய் நினைச்சிருக்கிறேன் அதனால என்ன சமாச்சாரம் சொல்றேன் நல்ல காலம் வந்துடுச்சு நல்ல காலம் இத்தனை காலமா என்ன உங்களுக்கு எப்படி இருந்த வீட்டுல அதுக்கு ஐயா பருவம் ஆமா ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளையா இருந்த ஆமா நீ உனக்கு நல்லது கெட்டது தெரியாது இல்லையா ஆமா நீ இந்த நேரத்துல உனக்கு நல்ல காலம் வந்துச்சுமா அண்ணி என்னைக்கும் இல்லாத வார்த்தை என்ற நாளையிலே உனக்கு நல்ல காலம் வந்தது விட்டது நல்ல தங்கான ஆச்சுன்னு சொல்லிக்கிறாயே எனக்கு நல்ல காலம் வந்தாரு என்னைக்கும் இல்லாத அண்ணி இந்த நாட்டிலே சீரும் செம்மையாக எந்த குறை இல்லாம வாழக்கூடிய நேரம் என்னைக்கு இல்லாத இந்த நாளையில எனக்கு நல்ல காலம் வந்து விட்டதுன்னு சொல்லிக்கிறாய் அண்ணி நல்ல காலம்னா என்ன செல்வ காலம் என்ன எனக்கு ஒன்றும் புரியல அண்ணி ஒன்றும் தெரிய கல்யாணம்
செய்யலாம்னு ஒரு யோசனை. அதனால திருமணம் செய்யலாம்னு நானும் பண்ணணும் முடிவெடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிடலாம். பருவம் அங்க வீட்டுல வச்சுக்க கூடாது. வயசு பிள்ளை விட்டு வகுத்து நெருப்பு கட்டின மாதிரி. அதனால எனக்கு திருமணம் செய்யலாம்னு கண்ணன். அண்ணி ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் போதாது அண்ணி. ஆமா, பிறந்த வீடு சதம் கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் புகுந்த வீடு தான் சதம். ஆமா, இருந்தாலும் இன்று நாளிலே எனக்காக திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய் அண்ணி. இன்று நாள் முதல் நான் பிறந்த நாள் முதலாக என்னுடைய அண்ணன் அண்ணி வார்த்தை இதுவரையும் மீறினது கிடையாது அண்ணி. இன்று நாளில நான் மீற போவது கிடையாது. என் அண்ணன் சொல்லி நான் மீறுவது கிடையாது. அதனால எந்த நாட்டாரசருக்கு எந்த நாட்டு அரசருக்கு என்னை தருவதாக உங்க மனசுல ஒரு எண்ணம். அவரு பேரரசரா இல்ல சிற்றரசரா இல்ல எங்க அண்ணாவை போல ஒரு ராஜாவா, யாருக்கு அண்ணின்னு திருமணம் இப்படிதான் இருக்கணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவு வேணும் இல்லையா? தெளிவா அறிவா பேசுது. அதனால கண்ணே நானும் உன்னை பெத்தவங்க இருந்தாலும் பெத்த பிள்ளை போல வருத்தம் பண்ணாங்க. அதிகமாக வேற அதிகம் பண்ணுங்களா உங்களுக்கு? அதனால யாருக்கு தெரியுமா? யாருக்கு தென்காசி மன்னருக்கு உனக்கு திருமணம் செய்யலான்னு நானும் உணவும் முடிவெடுத்திருக்கிறேங்க அண்ணி. நான் பிறந்ததோ வடகாசி, என்னை மனம் முடிப்பது தென்காசி அண்ணி. இந்த நாட்டிலே ஒரு பொருத்தம் அண்ணி. எப்படி இருந்தாலும் என் அண்ணா சொன்னா அது எனக்கு ஒரு பொருத்தமா தான் இருக்கும். என்ன இவ்வளவு நாளா என்னை வளர்த்து ஒரு வீணா இந்த தங்கச்சி கிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை நல்ல இடமா பார்த்து எங்க அண்ணா கொடுப்பாரு. அதனால எங்க அண்ணனுடைய வார்த்தைக்கு இவளுக்கு எப்பயுமே அண்ணனே தான். ஏடியே அண்ணனை வச்சுன்னு சந்தேகம் பையா எப்ப பாரு அண்ணன் ஒன்னே என்ன அர்த்தது? நான் ஒருத்தி கோட்ட மாட்டேன் எவ்வளவு எப்படியா தின்னும் போது நானு, உண்ணும் போது நானு, தூங்கும் போதும் கூட நானு. ஐயா பேசாத பூரா அண்ணன் அண்ணி அண்ணி. என் அண்ணன் வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. திருமணத்துல எனக்கு சம்மந்தமா வா அப்படியே நெடிரா நிமிடா ஒண்ணு தெரியாது. அப்படியே பொண்ணு தெரியாத பாப்பா அப்படி நடிக்கிறா பாவம். தங்கச்சி வட்டோசிங்கிற ஒரு இது இல்லாத என்ன அப்படி ஏத்துன்னு வச்சுக்க முடியும். என்னடி இப்ப திருப்பி பேசுறேன் பிள்ளைங்க என்னன்னு பேசுது? கட்டிக்க மாட்டேன்டா ஊர்ல மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணி போக வேண்டியதானே? ஒரு பெண்ணா பிறந்தா அவளுக்கும் சில ஆசைகள் இருக்கும். தாலி கட்டிய கணவனாகப்பட்டவ தாய் விட்டு போகும்போது புகுந்த வீட்டு போனாங்களோ எப்படி வாழ்வங்களோ என்ன இருக்குமோ எப்ப ஏற்பட்ட மாப்பிள்ளையோன்னு அவளுக்கு ஒரு ஆசை இருக்கும். பலபாலம் பேசணும் நம்பலாம். அந்த கும்முன்னு நம்ப முடியாது. இந்த கும்முடைய தேவடியா ஒன்ன ஓடி ஒத்துக்கலாம் இல்லையா? நல்லா அப்படி சொல்லி கிள்ளி அப்படி ஒத்துக்க வச்சுங்க. சரி நான் பார்த்துருப்போம். சொன்னாலா சம்மதமா? சம்மதம் அண்ணா. தங்கா அப்படி சம்மதம் என்று சொல்லி இருக்கிறாய் தங்கா. மாப்பிள்ளை யாரு தெரிய வருமா? நம்மளுடைய தூரத்தை சொந்தம் அம்மா. நம்மளுக்கு அத்தை பையனாக வேண்டும். ஆமா நம்ம சொந்தமே இல்லையா? அதனால தென்காசியில இருந்து காசு மன்ன மகாராஜன் வந்திருக்கிறார். அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்க முடிவு பண்ணிருது. சம்மதம் என்று திருமணம் செய்யலாம். தங்களுடைய வார்த்தையை நான் மீறுவது கிடையாது. எனக்கு இந்த திருமணத்தை சம்பந்தம் பண்ண இல்லையா